இயேசு கிறிஸ்துவோட பிதா எல்லாத்தையும் இப்ப பாருங்களேன், முந்தின நாள் நைட்டு தாங்க பிதா எல்லாத்தையும் கொடுக்குறாரு. முந்தின நாள் நைட்டு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. எல்லா ஆளுகையும் கையில கொடுத்த பிறகு இவர் சிலுவையில் போய் அடிக்கணும். இந்த ஆளுகை எதுக்கு கொடுக்குறாரு தெரியுமா? இப்ப இவர் ஆளுகை செய்யறதுக்காக கொடுக்கல, இந்த ஆளுகை கொடுக்கறது ஒரு டெஸ்ட். இப்ப ஆளுகை கையில கொடுத்தாச்சு, யூதாஸ் காட்டி கொடுக்க போறான். என்ன பண்ண போறான் யூதாஸ? பரலோகம் கேட்கும் இயேசுவை. யூதாஸை பார்த்த உடனே கோபமா, துன்மார்க்கனே உன்னை ஒழித்து கட்டுகிறேன் பார், இல்ல நீ செய்வதை துரிதமாய் செய். அடுத்து சிலுவையில் ஒருத்தன் அறையிறான், இதுல ஆசாரியன் வீட்டுல ஒருத்தன் அறையிறான், துப்புறான், ஒருத்தன் தாடியை பிடிச்சி இழுக்கிறான், எல்லாம் நடக்குது. 1:40 அடிக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. இப்ப மொத்த பவரும் கையில இருக்கு, மொத்த பவரும் கையில இருக்கு. கையில வச்சுட்டு இப்ப பரலோகம் பார்க்கும், இந்த பவர் உங்க கையில இருக்கு. நீ கேட்டா ஒரு லேகியோனுக்கு அதிகமான இறங்குவாங்க, அத்தனை பேரும் நொறுக்கி போடுவாங்க. இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா ஊனீங்கன்னா எல்லாம் பஸ்வமாயிரும். என்ன பண்ண போறீங்க? இல்ல, இந்த ஆளுகை எனக்கு கொடுக்கப்பட்டது அவர்களை அழிப்பதற்காக அல்ல, இது எனக்கு டெஸ்ட். இந்த பதவி, இந்த ஆளுகை எனக்கு கொடுக்கப்பட்ட டெஸ்ட். ஏன்? இந்த பவரோடு கூட நான் எவ்வளவு தாழ்மையா இருக்கிறனோ அது ரட்சிப்புக்கு வழிவகுக்கும், அநேகருக்கு அது வழிவகுக்கும். இதுதான் ஃபைனல் டெஸ்ட். இப்ப சிலுவையில மேல ஏறியாச்சு. கடைசி கொஸ்டினை கேட்டான் பாருங்க ஒருத்தன் வந்து, நீ தேவனுடைய குமாரனை ஆனால். ஏன்னா இயேசு எதுக்கு தெரியுமா வந்தார் இந்த பூமிக்கு? தான் தேவனுடைய குமாரன் நிரூபிக்க தான் வந்தார். ஆரம்பத்துல இருந்து அவர் ஒரு கேள்விதான் கேட்பாரு, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? அவர் தேவனுடைய குமாரன், அதை ப்ரூஃப் பண்ண தான் வந்தாரு. இப்போ ஒருத்தன் கடைசி கொஸ்டின், தேவனுடைய குமாரனை ஆனால் இறங்கி வாரும். இப்ப அதுக்காவது அவர் ப்ரூஃப் பண்ணணும். ஆமா, I am the son of God. பாக்குறியா? இறங்கி வந்து ப்ரூஃப் பண்ணிட்டா? இல்ல இல்ல இல்ல. பதவி என்பது என்ன? உங்களுடைய பவரை ப்ரூஃப் பண்றதுக்கு இல்ல. பதவி என்பது ஆண்டவர் கொடுத்த அதிகாரம். எதற்கு? உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் காட்டி அவங்களுக்கு முன்பாக மேஜிக் பண்ணி உங்களுடைய பவரை காட்டுறதுன்றது மேஜிக் காட்டுற மாதிரி காட்டக்கூடாது. நீங்க அந்த இடத்துல வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணி காட்டக்கூடாது. நிறைய பேர் பிராக்டிஸ் பண்ணி காட்டுறாங்க. நிறைய பேர் சபைகள்ல வந்துட்டு தண்ணியை திராட்சை ரசமா மாத்திரம் பாருங்க. எதுக்கு மாத்துறீங்க? இயேசு மாத்தினது எதுக்கு தெரியுமா? அங்கே தண்ணீர் திராட்சரசமாய் குறைந்தது, அதற்கு பின்னால் ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருந்தது, அதனால கர்த்தர் மாத்தினாரு. இயேசு பிராக்டிஸ் பண்ணி காட்டல. பாருங்க, எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க, பாருங்க இப்ப தண்ணியை திராட்சரசமா மாத்துறேன், எனக்கு பவர் இருக்கு பாத்தீங்களா? எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க, நான் தண்ணி மேல நடக்கிறேன் பாருங்க. ஏன்னா நீ மேஜிக் பண்ற, தண்ணி மேல நடக்கிறான், தண்ணி மேல நடக்கிறேன் பாத்தீங்களா? எனக்கு அந்த இது இருக்கு, பவர் இருக்கு பாத்தீங்களா? மேஜிக் பண்றதுக்கு வரல. இன்னைக்கு சபைகள்ல மிராக்கிள்ஸ் மேஜிக் பண்ணப்படுகிறது. எதற்காக? எனக்கு அந்த பவர் இருக்கு, எனக்கு அந்த வரம் இருக்கிறது, அதனால அதை காட்டுவதற்கான ஒரு வழிவகையாகத்தான் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் என்பது பிராக்டிஸ் பண்ணுவதற்கு இல்ல, அடுத்தவருடைய வாழ்க்கைக்காக. அந்த அதிகாரத்தை வச்சு அடுத்தவங்களை வாழ வைக்கணும். அதுதான் கர்த்தருடைய பிளான். அதுக்கு தான் ஆண்டவர் அதை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதை வச்சுக்கிட்டு பிராக்டிஸ் பண்ண விரும்புறாங்க. ப்ராஃபஸி கர்த்தர் எது கொடுத்தாரு? அடுத்தவர் வாழ்க்கைக்காக, பக்தி விருத்திக்கு ஏதுவாக தான் தீர்க்க தரிசனம். பிராக்டிஸ் பண்றதுக்கு இல்ல. இன்னைக்கு ப்ராஃபஸினாலே பிராக்டிஸ். அதுல வேற ஒரு சிலர்லாம் சொல்றாங்க, செமினார் கூட்டு போகும்போது நல்லா சொல்லுங்க, வாய் திறந்து ப்ராஃபஸி சொல்லிக்கிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் 10 தப்பா இருக்கும், அப்புறம் 9 தப்பா இருக்கும், 2 கரெக்டா, 1 கரெக்டா இருக்கும், அப்புறம் 8 தப்பா இருக்கும், 2 கரெக்டா இருக்கும், அப்புறம் 7 தப்பா இருக்கும், 3 கரெக்டா இருக்கும், கடைசியா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் ஆயிரும். என்னது இது? இது என்னது? கிரிக்கெட்டா? 6 பால் ஆடுங்க, ஃபர்ஸ்ட் 6 பால்லையும் போல்ட் ஆயிருவீங்க, அப்புறம் 5 பால்ல போல்ட் ஆவீங்க, அப்புறம் 4 பால்ல போல்ட் ஆவீங்க. பிராக்டிஸ் ஆகுது. இதுல கேமா? இது வரம், கிஃப்ட். உன் மூலமாய் தேவன் பேசணும். இப்ப என்ன பண்ணிருப்பாரு? சாமுவேலு, ஏசாயா, இவங்க என்ன பண்ணிருப்பாங்க? எலியா, இவங்க என்ன பண்ணிருப்பாங்க? ஃபர்ஸ்ட் வனாந்தரத்துல பிராக்டிஸ் பண்ணி போய் தீர்க்க தரிசனம் வச்சிருப்பாங்க. எல்லாம் ஆளுக்கு இஷ்டத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி எல்லாம் தப்பாய் கடைசியா இப்ப நான் கரெக்டா சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், இப்ப நீங்க என்ன பயன்படுத்துங்க. எலியாவே வா போலாம், பிராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டியா? இப்ப சொல்லி கரெக்டா இருக்க, நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். அதுவா? இன்னைக்கு நம்முடைய வரங்கள் பிராக்டிஸ் பண்ணப்படுகிறது. பிராக்டிஸ் பண்ணப்படுகிறது. டோன்ட் பிராக்டிஸ் கிஃப்ட்ஸ் இன் தி சர்ச். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பிராக்டிஸ் பண்ணாதீங்க. அது பக்தி விருத்திக்கு ஏதுவாய் கொடுக்கப்பட்டது, அடுத்தவர் நலனுக்காக. இயேசு கிறிஸ்துவுக்கு எதுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க தெரியுமா? தாழ்மைக்காக. கால்களை கழுவவும். தாழ்மை வரணும். ஆண்டவர் என்கிட்ட ஒன்று கொடுக்கும் போது அந்த தாழ்மை வந்துடணும். காலை கழுவுற இடத்துக்கு நீ வந்துடணும். அதுக்கு தான் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்து பார்த்தார். நீங்க வந்திருக்குதா? மிக முக்கியமாக ஆளுகை இயேசுவின் கையில வந்துருச்சு. அந்த ஆளுகை நம்ம கையில வந்திருக்கு. முதலாவது ஆளுகை பிசாசை விரட்டுவதற்கு, இரண்டாவது ஆளுகை தாழ்மையோடு கூட இருப்பதற்கு, அடுத்தவர் நலனுக்காக. இப்ப கடைசியா ஆண்டவர் ஒரு ஆளுகைய இயேசு கையில கொடுக்கிறார். இது என்ன ஆளுகை?
வாசிங்க, கவனிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39வது வசனத்துல, மார்க் 4:31, இயேசு காற்றையும் கடலையும் அடக்குகிறார். காற்றையும் கடலையும் அடக்குறார். இந்த காற்றையும் கடலையும் அடக்குறதுல நிறைய பேருக்கு ஒரு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். இந்த இயற்கை தேவன் படைச்சது தானே, இயற்கைக்கு நல்லா இவரை தேவன்னு தெரியுமே, மனுஷனுக்கு மட்டும்தானே தெரியாது, இயற்கை எல்லாத்துக்கும் இவர் தேவன்னு தெரியுமே, எப்படி இந்த இயற்கை தேவனுக்கு எதிராக எழும்பி வந்தது, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா கவனிச்சுக்கொள்ளுங்க. வேதம் தெளிவா சொல்லுது, தம்முடைய ஊழியரை அக்னி ஜுவாலைகளாகவும் தூதர்களை காற்றுகளாகவும் அவர் பயன்படுத்துகிறார்னு சங்கீதத்தில் இருக்கு. இந்த தூதர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா காற்று. இப்போ 2 வகையான தூதர்கள் இருக்கிறாங்க. ஒன்று தேவனுக்கு கீழ்ப்படுகிற தூதர்கள், இன்னொன்று தேவனுக்கு எதிரான தூதர்கள். இப்போ இயேசு கிறிஸ்து அந்த கடல் மேல நடந்து வர்றார். நடந்து வரும்போது காற்று வீசுது. அந்த காற்று வீசின உடனே அவர் கடலையும் காற்றையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அதட்டினார். வசனம் சொல்லும், அதட்டினார். இமிடியேட்டா பாருங்க அவைகள் அடங்கியது. அப்ப இது யாரு? இந்த காத்து யாருன்னா நமக்கு எதிராக செயல்படக்கூடிய பிசாசினுடைய ஆவிகள். அது என்ன செய்யும்? இயற்கையை எழுப்பி விடும். அந்த இயற்கையை நமக்கு அகைன்ஸ்டா எழுப்பி அது கையில் இருக்கிற தன்னுடைய பவரை, இந்த இயற்கை பவர், இப்ப முதல்ல ஆண்டவர் நம்ம கையில பிசாசு மேல அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறார். இப்ப பிசாசு, அதனாலதான் பிசாசோடைய நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 12ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல அதன் வால் 1/3 நட்சத்திரத்தை இழுத்துது. ஏன்னு கேட்டா தலையை ஆண்டவர் நசுக்கிட்டார். இப்ப நம்ம கையில இருக்கிறது நசுக்கப்பட்ட, நமக்கு இப்ப இருக்கிறது தலை நசுக்கப்பட்ட பிசாசு. சோ வால் தான் இருக்கு, வால் துடிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த துடிக்கிற வாழை பார்த்தே பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏற்கனவே ஆண்டவர் தலையை நசுக்கிட்டார், இப்ப அதோட வால் மட்டும்தான் ஆடிக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த வாழை வச்சுட்டு அது என்ன பண்ணுது? தம்முடைய தூதர்களை ஏவி நமக்கு எதிராக இயற்கையை திருப்போம். காற்று, இந்த எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே ஃபைனல் கால்ல ஒன்றுல பார்த்துருக்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் இந்த வானம் ஆகாயத்து பிரபு ஆகிய அப்படின்னு இருக்கும். ஆகாயத்து பிரபு அப்படின்னா என்ன அர்த்தம்னா விண்ட், அதாவது பிரின்ஸ் ஆஃப் விண்ட் அப்படின்னு இருக்கும் சில டிரான்ஸ்லேஷன்ல. இந்த காத்துக்கு ஒரு தூதன் இருக்கிறான், அவன் நமக்கு அகைன்ஸ்டா போராடுவானா. இப்போ அந்த காத்துடைய காலம் இது. இந்த காத்து தான் நமக்கு அகைன்ஸ்டா போராடுது. இந்த வைஃபை இது எல்லாமே இது நமக்கு அகைன்ஸ்டா இருக்கு. இது எல்லாமே கர்த்தர் நம்ம கையில் இதுக்கு மேல அதிகாரத்தை கொடுத்தாருங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கு. அதுக்கு தான் இப்ப நான் சொல்ல வரேன். இந்த கடைசி காலத்துல நம்ம எல்லாருக்கும் ஒரு காரியம் இருக்கு. நமக்கு அகைன்ஸ்டா வேர்ல்டு கவர்மெண்ட் எதை வச்சு? RFID வச்சு, இந்த வைஃபை வச்சு, இந்த இன்டர்நெட்டை வச்சு எல்லாம் நம்மளை சர்வைல் பண்றாங்க. அப்படியே ஃபுல்லா சர்வைலன்ஸ், ஃபுல்லா நம்மளை கவர் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கும் அப்படி எதிராக எழும்புகிறதான இயற்கையை தன் கண்ட்ரோல்ல கர்த்தர் வச்சிருக்கிறாருங்கிறது தான் இந்த 40 நாளா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 28 நாளா இயற்கை முழுக்க கர்த்தருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. பாருங்களேன், எல்லாம் கர்த்தர். இது சாத்தியமான்னு மட்டும் யோசிங்க. இது சாத்தியமானு முழு உலகத்தையும் இப்ப நம்ம ஆக்சுவலா எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதுல 50% இடத்துல நம்ம இருக்கிறோம். ஃப்ளைட் இல்லை, ஜனங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ரொம்ப தூரம் போக முடியாது, எல்லாம் அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள இருக்கிறாங்க. ஃப்ளைட்டு கிடையாது, குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் வெளியே வர முடியும். இதெல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. என்ன இப்போ நமக்கு இந்த டிவி, கரண்ட்டு இதுதான் இருக்க ஒழிய மற்றபடி இந்த வைஃபை இதுதான் இருக்கு. மற்றபடி மொத்த கண்ட்ரோல கர்த்தர் கையில தான் இருக்கு. அவர் நினைச்சா இன்னைக்கும் பூமியை அமைதலா மாத்திடுவார். இறையாதே அமைதலா என்ன, பூமி அமைதலா இருக்கும். இப்ப பாருங்க, வானம் அமைதியா இருக்கு. அப்படியே ஒரு ஃபிளைட் பறக்கல, எல்லா வானமும் அமைதியா இருக்கு. இப்ப பாருங்க, சமுத்திரம் அப்படியே இருக்கு, ஒரு கடல் கப்பல் போல. இப்ப பாருங்க, ஆறு, நதி எல்லாம் அமைதியா இருக்கு. இறையாதே அமைதலா கர்த்தர் இன்னைக்கு இயற்கை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறார். இந்த அதிகாரத்தை தான் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, நீ விசுவாசத்தோடு மலையை பார்த்து பெயர்ந்து கடல்ல போனா போகுமா? இன்னைக்கு அந்த அதிகாரத்தையும் கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். நமக்கு எதிராக செயல்படக்கூடிய பிசாசினுடைய கிரியைகள் இயற்கையை பயன்படுத்தும். இந்த இயற்கை மேலையும் கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். அதனாலதான் அதனாலதான் எலியா வானத்தை அடைச்சாராம், வெண்கலத்தை போல வானத்தை மாத்தினாராம். முடியுது, மழையை வராம பண்ணவும் மழையை பெய்விக்க பண்ணவும் அவங்ககிட்ட அதிகாரம் இருக்கு. கடலை பிளக்கவும் திருப்பி கடலை சேர்க்கவும் அதிகாரம் இருக்கு. யோர்தானை பிளக்கவும் யோர்தானை சேர்க்கவும் அதிகாரம் இருக்கு. எதுக்கு சொல்றேன்? கர்த்தர் ஆளுகையை செய்து கொண்டிருக்கார். பூமி முழுக்க முழுக்க கர்த்தருடைய கண்ட்ரோல்ல தான் இன்னைக்கும் இருக்கு. அந்த ஆளுகை நம்ம கையிலையும் இருக்கு. இந்த ஆளுகையை நாம்
ரெண்டு விதத்துல யூஸ் பண்ணணும். ஒன்று, பிசாசுக்கு எதிராக அந்த அத்தாரிட்டியை யூஸ் பண்ணணும். இன்னொன்னு, மனுஷனுக்கு எதிராக தாழ்மைப்படணும். இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. பிசாசுக்கு எதிரிகிட்ட தான் அதை யூஸ் பண்ணணும், மனுஷங்கிட்ட அந்த அத்தாரிட்டியை யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப நம்ம ஆப்போசிட்டா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப ஆண்டவர் நினைச்சாருன்னா யோசிச்சு பாருங்க, தன்னுடைய அத்தாரிட்டியை மனுஷங்கிட்ட காட்ட ஆரம்பிச்சா மனுஷன் நம்ம இருக்க முடியுமா? அந்த பூமியில இருக்கவே முடியாது. இப்ப அந்த ஆளுகையை இயேசு நம்ம கையில கொடுத்திருக்காரு. எதுக்காக? இன்னைக்கு நிறைய பேர் தனக்கு கொடுக்கப்பட்ட ஆளுகையை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த ஆளுகை முழுவதுமாக என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் என்ன செய்ய போகிறேன்? இயேசு அந்த ஆளுகை வந்தபோது முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார்.